ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழ் ஆன்லைன் மீடியா. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரூ காலர் அப்படிங்கிற அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் புதுசாக ஒரு மொபைல் வாங்க ஏற்கனவே இருக்கிற மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ட்ரூ காலர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை வந்து கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அப்படி இன்ஸ்டால் பண்ணாதவங்களுக்கும் இது வந்து ஒரு அலர்ட் தான். அந்த ட்ரூ காலர் அப்படிங்கிற அப்ளிகேஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட உள்ள மொபைல் நம்பர்ஸ், நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வச்சிருக்கிற, நீங்கள் சேவ் பண்ணி வச்சிருக்கிற மொபைல் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோன்னு ஒரு அக்கௌண்ட்டு கேட்கும். அது கிரியேட் பண்ணி உங்கள் நேம், ஃபோன் நம்பர், அவங்களோட அட்ரஸ் கொடுக்கோங்க. அதுவும் சேவ் பண்ணிடும். சேவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் உங்கள் மொபைலில் இருக்கிற எல்லா மொபைல் நம்பரையும் ஆட்டோமேட்டிக்காக அதோட டேட்டா பேஸில் வந்துட்டு சேவ் பண்ணி வச்சு. இந்த ட்ரூ காலர் மட்டும் இல்லைங்க, உங்கள்கிட்ட இருக்கிற ஃபேஸ்புக், கூகுள் எல்லாமே உங்கள்கிட்ட உள்ள டேட்டா எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வச்சுருக்கோம். பட் ஆனால் அது வந்து பப்ளிக் சைட்டில் ரிலீஸ் பண்ணாது. ஆனால் அந்த ட்ரூ காலர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் அது வந்து உங்கள்கிட்ட உள்ள டேட்டாவை எடுத்து வெளியில் பப்ளிக்கில் கொடுக்கறதுக்கு மட்டுமே உருவாக்கப்பட்ட அந்த ட்ரூ காலர் அப்ளிகேஷன். இந்த ட்ரூ காலர் பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷனை மட்டும் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்கனாலே, உங்கள் மொபைலில் நெட் கனெக்ஷன் ஆனில் இருந்ததுன்னா, யார் கால் பண்ணுறாங்க, அவங்களோட நேம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும். இது எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, இந்த நம்பரை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க, இல்லை அந்த நம்பரை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நீங்களே அந்த ட்ரூ காலர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலை அப்படின்னாலும், உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த அப்ளிகேஷனை வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த நம்பரை உங்கள் பேர் போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, அவங்ககிட்ட இருந்து அந்த ட்ரூ காலர் டேட்டாவை எடுத்து உங்களுக்கு கால் பண்ணும்போது அவங்களோட நேம் என்ன அப்படின்றது உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும். இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு நிறைய காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது யாரு எனக்கு தெரியாதவங்க கால் பண்றாங்க அப்படின்னா அது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறதையே காரணமா நிறைய பேர் சொல்றாங்க. இப்போ உங்களோட காண்டாக்ட் இந்த மாதிரி போகுது, இந்த மாதிரி போகுதே, நம்ம வந்து இந்த காண்டாக்ட் எல்லாத்தையும் போக விடக்கூடாது, நம்ம வந்து நம்மளோட டீட்டெயில் எதுவும் அவங்களுக்கு போகக்கூடாது அப்படின்னு நீங்க இந்த ட்ரூ காலரை அன்இன்ஸ்டால் பண்ணா மட்டும் போதாது, எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்க, மற்றவங்ககிட்ட இருந்தும் அந்த டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க. சரிங்க, மற்றவங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தா வைக்கணும். நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிற காண்டாக்ட்ஸை, என்னோட டீட்டெயில்ஸை நான் ட்ரூ காலருக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க இப்போ நான் சொல்றேன் அதை ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட மொபைல் ஃபோனில் நீங்கள் பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும். மொபைல் ஃபோனில் ட்ரூ காலர் ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் நிறைய செட்டிங்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து ப்ரீமியமாக இருந்தால் உங்களோட ப்ரொஃபைல்லாம் பார்த்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அப்படி ப்ரீமியம் இல்லைன்னா நார்மலாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு யாருக்கு கால் பண்ணுறாங்க அப்படிங்கிற நேம் மட்டும்தான் நீங்கள் பார்த்துக்க முடியும். அவங்களோட டீட்டெயில்ஸ் மெயில் ஐடி கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் டீஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட், அதில் ப்ரைவேசி அப்படின்றதுல டீஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட் அதை கிளிக் பண்ணிவிடுங்க. டீஆக்டிவேட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணோன்னா அது கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகி உங்களோட அக்கௌண்ட் வந்து அந்த மொபைலில் நீங்கள் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தாலும் உங்களோட அக்கௌண்ட் டீஆக்டிவேட் ஆகிடும். நீங்கள் அப்ளிகேஷன் மொபைலில் இருக்கும், பட் ஆனால் உங்களோட டேட்டாஸ் இருக்கும், அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போகாது. நீங்கள் அது பண்ணின அடுத்த செகண்டு மொபைலில் உள்ள உங்களோட ப்ரௌசரில் எனி ஒன் ப்ரௌசர் truecaller.com டைரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க. அந்த .com உள்ள போனீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்கள் மொபைலில் லாக்இன் பண்ணி வச்சுருந்த அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிட்டீங்க. பட் இப்போ இந்த .comல நீங்கள் மொபைலில் இமெயில் ஐடி ஒன்று வச்சுருப்பீங்க, அது மூலமாக ஒரு அக்கௌண்ட் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக அப்போவே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அது அந்த ட்ரூ காலர் அப்ளிகேஷனில் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த சைன்இன் வித் கூகுள் அப்படின்னு இருக்கும். அது மொபைலில் ஆல்ரெடி நீங்கள் ப்ளே ஸ்டோருக்குலாம் ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க, அந்த இமெயில் ஐடி மூலமாக நீங்கள் சைன்இன் பண்ணிவிடுங்க. அது உடனே சைன்இன் ஆகிடும். அதோட பாஸ்வேர்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும். அது மூலமாக நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இந்த ட்ரூ காலர் அப்ளிகேஷனுக்கு உள்ளே வந்துட்டீங்க. இப்போது இதை லாக்இன் பண்ணதுக்கு மேலே அதே லிங்க்கில் மேலே போயிடுங்க. மேலே போய் truecaller.com/unlisting அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க. இந்த அன்லிஸ்டிங் எதுக்காக நம்ம டைப் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஏற்கனவே உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்க, அது எந்த மொபைல் நம்பர், அந்த மொபைல் நம்பரை இந்த அன்லிஸ்டிங் அப்படிங்கிறதுல டைப் பண்ணி அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் இந்த ட்ரூ காலரோட வெப்சைட்
அவங்களோட டேட்டா பேஸில் இருக்கிற உங்களோட டேட்டாவை நீங்களே ஆட்டோமேட்டிக்காக டெலீட் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் இதில் அக்கௌண்ட் இந்த இமெயில் ஐடி எதில் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. பட் எந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் ட்ரூ காலர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்களோ அந்த ஃபோன் நம்பரை நீங்கள் டைப் பண்ணி கேப்ஷாவை கொடுத்துட்டிங்கன்னா அன்லிஸ்ட் ஃபோன் நம்பர் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. மேலே ஒரு மெசேஜ் காமிக்கும், யுவர் மொபைல் நம்பர் 24 ஹவரில் உங்களோட டேட்டாஸ் எல்லாமே டெலீட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். இதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டேட்டாஸ், நீங்கள் வச்சுருக்கிற டேட்டாஸ், உங்களோடதாக இருந்தாலும் சரி, நீங்கள் வச்சுருக்கிற மற்றவங்களோட மொபைல் நம்பர் நேமாக இருந்தாலும் சரி, உங்கள் மூலமாக ட்ரூ காலருக்கு போகாது. இதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சேஃபாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விஷயங்களை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் தெரியப்படுத்துறதுக்காக இன்னும் பயனுள்ள வீடியோக்களை உங்களுக்காக என்னோட சேனலில் அப்லோட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.